கையில தட்டி எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க. ஆமென். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே துங்கன் இயேசுவே, தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க. துங்கன் இயேசுவே, தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றே எங்கும் துதித்திடுவேன். சபையார் பாடுங்க நல்ல சத்தமா. மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றே எங்கும் துதித்திடுவேன். கக்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். கக்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரே, இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே, ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. உணர்ந்து சொல்லுவோம். ஆழிதனிலும் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே, தாயுள்ளம் படைத்த தேவன். ஆழிதனிலே பாவம் எறிந்த அன்னை உத்தமனே, அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னரினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னரினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரே, நன்றியுடனே நன்றியுடனே தேவரே, இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பார்க்கும் பொழுது உலகத்தில் எல்லா விதமான சொத்து, செல்வம், ஆற்றல், தாளந்து, வல்லமை, பலன், இது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியிலே தம்முடைய குமாரனே நம்பி இந்த உலகத்துக்கு அனுப்பினார் தேவாதி தேவன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. இன்றைக்கி ஆசீர்வாதத்தின் ரூட் எங்கேருந்து, அந்த வேர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே, அவருடைய சந்நிதியின் மேலே, அவருடைய ஆலயத்தின் மேல் வைக்கிற ஒரு வாஞ்சை தாவீதுக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வீட்டின் மேலே, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே அல்லேலூயா அவர் வைத்திருந்த வாஞ்சை. ஆனால் கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லும் பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற இடத்துல உண்மையாய் உத்தமமாய் நாட்டப்பட்டு அந்த இடத்துல அல்லேலூயா இருக்கிறது மாத்திரமல்ல, இங்கே தேவனுக்கும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஊழியனுக்கும் உண்மையாக இருக்கிறதுலாம் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. தாவீதுக்கு அந்த கர்த்தருடைய வீட்டின் மேலே இருந்த வாஞ்சை இந்த அதிகாரத்தில் அதிகமாக வாசிக்கிறோம். எடுத்த உடனே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும்? ஒரு இடத்துல C.H. ஸ்பர்ஜன் இதுக்கு எழுதின விளக்க உரையில் தலைப்பு மாற்ற தான் பார்த்தேன். அதில் அங்கே அவர் சொல்லுகிறார்,
ஒருவேளை அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த சீயோன் மலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் பிரயாசம் பண்ணின அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதமாக இது இருக்கலாம் என்று சொல்லி, இந்த சங்கீதத்தையும் சங்கீதம் 24 நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டும் ஒரே தோரணையில் சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 24 எடுத்து பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு கேள்விதான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சங்கீதம் 24:3. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அல்லேலூயா. வாசம் பண்ணுவான் இங்கே சொல்லியிருக்கிறார். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? வாசம் பண்ணினால் போதாது, நிலைத்திருக்க வேண்டும் என்பது தாவீதின் விருப்பம், வாஞ்சை. அதாவது வாழ்க்கால் முழுக்க அதுதான் அவருக்கு தாகம். அல்லேலூயா. அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியலையே என்பது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமும் வேதனையுமாக இருக்கிறதை பார்க்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது சங்கீதம் 42வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய விட்டு ஒரு வீட்டை விட்டு அவருடைய குடும்பத்தை விட்டுலாம் ஓடி போனதில் அப்பா அம்மா விட்டு விலகி இருக்கிறத பற்றி எங்கேயும் எழுதலை. ஆனால் சங்கீதம் 42வது அதிகாரம் 4வது வசனத்தில், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனத்தோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்புமான சத்தத்தோடு கூட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்கிறார். இவைகளை நான் நினைக்கும் போது என்ன செய்து, யாருக்காவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலன்றது ஒரு எண்ணம் இருக்கணும் கண்டிப்பாக. ஐயோ என்னால் சர்ச்சுக்கு போக முடியலையே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, அந்த எண்ணம் இல்லைன்னா தான் தப்பு. அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு இப்படி தான், எங்கள் ஊருக்கு போயிட்டாக்கா எப்படா வீட்டுக்கு வரலான்ற எண்ணம் இருக்கணும். தப்சாத்து போதும்பா, ஒரு வாரம் ஃப்ரீயாக போயிட்டோன்னு யாருமே இருக்கக்கூடாது. வீட்டுக்கும் அப்படி தான் இருக்கும், குடும்பத்துக்கு அப்படி தான் இருக்கணும். அதே போல் தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ஒரு வாஞ்சை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம செய்தியில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம், கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாக இருப்பதனாலே, நிலைத்திருப்பதனாலே, தங்கி இருப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஜெப குறிப்பாக வைத்து இந்த இடத்துக்குள்ளே வருகிறவர்களாம் அதை பெற்று செல்லணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சங்கீதம் 15க்கு நீங்கள் வரும்பொழுது தாவீதுக்கு முதல்ல ஒரு கேள்வி. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொன்ன உடனே 2லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு 12 முக்கியமான குணங்கள் இருக்கும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்து வாழ வேண்டும் என்றால் இங்கே உள்ள வருகிற பிள்ளைகளுக்கு சில முக்கியமான காரியங்கள் இருக்க வேண்டும், முக்கியமான தன்மைகள். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது தன்மை உத்தமமாய் நடந்து. அல்லேலூயா. ஹீ தட் வாக்கத் அப்ரைட்லி, உண்மையாய் நடந்து, உத்தமமாய் நடந்து. இன்னைக்கு பார்க்கும் பொழுது உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வீட்டில் தான் முதல்ல கை வைக்கும். ஏன்னா தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாது. முதலாவது உத்தமமாய் நடந்து, ஹீ தட் வாக்கத் அப்ரைட்லி. 2வது நீதியை நடப்பித்து. அநியாயத்தையும் பாவத்தையும் செய்கிறவன் அந்த கண்ணோட்டத்தோடு கூட தான் சர்ச்சுக்கு வருவான். அவன் உள்ளே வந்தால் கூட பிரயோஜனமே இருக்க. ஒருவேளை சரீர பிரகாரமாக வந்து உட்காருவான், ஆனால் அவனுடைய உள்ளம் இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நோக்கம் சரியில்லை. நீதியை நடப்பித்து. 3வது அதே 2வது வசனத்தில் மனதார சத்தியத்தை பேசுகிறோம். அல்லேலூயா. உண்மையை பேசணும். அல்லேலூயா. பொய் பேசுகிறதுக்கு அல்லேலூயா நிறைய சில காரியங்கள் அப்படியே சத்தியத்துக்கு கொஞ்சம் முரண்பாடான காரியம் அவ்வப்போது வாயில் வந்துடுது. இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். இது கர்த்தருடைய வீட்டில் நிற்கிறதுக்கே தடையாக மாறிடும். அல்லேலூயா. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 4வதாக பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த நாட்களில் ரொம்ப அல்லேலூயா தேவை இது, இந்த அறிவுரை. நாவினாலே புறங்குறாம். இல்லாதவர்களை பற்றி பேசுகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அறிமுகமான நெருங்கினவர்களை பற்றி அவங்க இல்லாதப்ப கிண்டல் கேலி கூத்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பரலோகத்தில் அவரை உண்டாக்கினவர், அவரை ஏற்படுத்தினவர், அவரை நடத்துகிறவர் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாவினால் புறங்கூறாமல். 4வதாக தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நமக்கு அறிமுகமானவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமல். இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப நாள் நட்பு பாற்றி உயர்த்தினவனை அல்லேலூயா குறித்து அற்பமாய் நடக்கிறதும் எண்ணுகிறதும் அவங்களுக்கு தீமை செய்வதும் ஒரு தப்புனே நினைக்காத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எப்படியாவது மேலே வந்துடணும்ப்பா, என்ன வேணால் செஞ்சு மேலே வந்துடலாம்,
குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கு, நம்மோடு பழகினவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அறிந்து தீமை செய்யக்கூடாது. இது பார்க்கும் பொழுது 5வதாக. 6வதாக, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை, நிந்தையான மற்றவன் இப்படி கோல் சொல்கிறான், மற்றவன் சொல்லி ஏதாவது குசுன்னு ஏதாவது சொல்கிறானாக்கா நீங்கள் எடுக்காதீங்க, வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க, உங்கள் மனசை கெடுத்துரும். இது கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அதனால தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் தங்கி இருக்கணும், வாசம் பண்ணணும், 3வது நிலைச்சிருக்கணும். இது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆகாதவன் சொல்லும்போது துன்மார்க்கமாய் நடக்கிறவன், துணிகரமான பாவத்தில் நடக்கிறவன், அவனுக்கு கொஞ்சம் விலகி இருக்கணும். சில என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, பழைய வழியில் போய்கிட்டே தான் இருப்பாங்க. 2 முறை சொல்லலாம் திருத்ததுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது, விலகி வாழ வேண்டும். அல்லேலூயா. எஜமான் சீக்கிரத்தில் வரப்போகிறார், நியாயாதிபதி வாசல் அண்டை நிற்கிறார். ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பார், எந்த குறையும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. 8வதாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். ஆண்டவருக்கு பயந்தவர்களை மரியாதையாக நடத்தணும், கனம் பண்ணி நடத்தணும். அல்லேலூயா. 9வதாக பார்க்கும் பொழுது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஒரு செய்கிறேன்னு சொல்லிட்டா அதை செஞ்சு அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரணும். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் இட்ட ஆணையில் தவறாமல் இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு அழகு. 10வது பாருங்கள், 5வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, தன் பணத்தை வட்டிக்கு கடன் கொடுத்து சம்பாதிக்கிற பிழைப்பு அது தேவ பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. இறங்கி கடன் கொடுக்கணும். அல்லேலூயா. இறங்கி கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி வெறுமையாக கொடுக்குறானா கடன் கொடுக்குறானா? எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37வது அதிகாரம் 21. அல்லேலூயா. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி கொடுக்குறான். கடன் கொடுக்குறான்ல, இறங்கி கொடுக்குறான். அல்லேலூயா. நம்மளால் முடிஞ்ச, நான் எனக்கு சொல்ல பாருங்க, யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா உங்களால் ஸ்பேர் பண்ண முடிஞ்சதை கொடுங்க, கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க. திரும்பி கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலனாலும் சந்தோஷம். அப்படின்ற அளவுக்கு வந்தீங்கன்னா அநேக பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல். அடுத்து ஒரு காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது ரெண்டாக பிரித்து வாசித்தேன். இந்த 12 குறிப்புகளை டேக்ஸ் பைபிளில் தான் வாசித்தேன். அங்கே எப்படியா சொல்ல, குற்றம் இல்லாதவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இன்னசென்ட் பீப்புளுக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாது. தயவுசெய்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். தேவையில்லாமல் ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டுகள், பழி சுமத்துதல்கள், தீமை செய்வது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அல்ல, இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் அது 11. 12வது பார்க்கும் பொழுது பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இது ரொம்ப மோசமான தேவ பிள்ளைகள் யாரும் செய்யக்கூடாது. லஞ்சம் வாங்குறது, ஒருத்தனுக்கு தப்பு பண்ணுறதுக்கு லஞ்சம் வாங்குறது, அதுதான் அது போட்டிருக்கு. அல்லேலூயா. 12 காரியங்கள் மறுபடியும் திரும்பி முதல்லேருந்து வாசிக்கிறேன். உத்தமமாய் நடக்கிறான் 15:2. நீதியை நடப்பிக்கிறான் 15:2. சத்தியத்தை பேசுகிறான் 15:2. 3வது வசனத்தில் நாவினால் புறங்கூறாமல். 5வது அயலானுக்கு தோழனுக்கு தீங்கு செய்யாமல். 6வது என்னது, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். 7வது பார்க்கும் பொழுது ஆகாதவன் அவன் பார்வைக்கு சீழ்ப்பானவன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த 8வது கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். 9 ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். 10வது வட்டிக்கு கூடான். 11 குற்றம் இல்லாதவனுக்கு தீங்கு செய்யாமலும். 12வது அதுக்கு பணம் வாங்காமலும் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி செய்கிறவன் 15வது அதிகாரத்து கடைசி பகுதி, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்க்கையிலும் அசைக்கப்பட மாட்டான், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அசைக்கப்பட மாட்டான்னு நிச்சயமாக நம்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு விருப்பம். தாவீது ராஜாவுக்கு திரும்பி அவர் விருப்பம் நான் சொன்ன பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை, இந்த சபையை, இதனோடு இருக்கிற ஐக்கியத்தை குடும்பமாக முக்கியப்படுத்துங்க. தாவீதுக்கு அப்படி தான் இருந்து, எதுவாக இருந்தாலும் அந்த எருசலேம், சியோன், அந்த பர்வதம், இதே தான் சொல்லி வாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சங்கீதம் 27வது அதிகாரத்தில் அவருக்கு இருந்த ஒரே கோரிக்கை, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நம்முடைய மகிமை பார்க்க முடியாது, நம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். நேரடியாக பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும்
கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிற உங்கள் சபையில் உண்மையாயிருங்க, ஒழுங்காயிருங்க, கீழ்ப்படிந்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தில் ஊழியருக்கு உண்மையாயிருங்க. எந்த சர்ச்சுக்கும் போகாதவங்க யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல நாட்டப்படணும். வேறற்ற நாட்டப்படாத தொடர்பில்லாத தேவனோடு தொடர்பில்லாத வாழ்க்கை வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நாட்டுகிறார். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை தோட்டத்தை கொண்டு வந்து நாட்டினார். சங்கீதம் 80 ஆண்டவர் எழுதியிருக்க இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் அவருக்குள்ள வேரூன்றி வளர நல்ல சபை ஐக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அதை முக்கியப்படுத்தி கனப்படுத்தி வாழ்ந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுக்கே காரணம் நம்முடைய பாவத்தை போக்க மாத்திரமல்ல, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார் என்று சொல்லுகிறார். பாவ பிடியிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து, பொல்லாத ஆவியின் ஹல்லேலூயா அசுத்தாவின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க இயேசு தன் ரத்தத்தை சிந்தி மரித்தார். அதே ரத்தத்தினாலே திருச்சபையை விலை கொடுத்து வாங்கினார்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல சபை ஐக்கியத்தில் கொண்டு வந்து தேவன்தான் நாட்டி வைக்கிறார். அவசியமில்லாமல் அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போவதை தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாது. ஊர் மாறி போனால் இல்லை என்றால் ஹல்லேலூயா வேறு ஏதாவது தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் வேறு வழியே இல்லைனா தான் ஐக்கியத்தை விட்டு வெளியே போகணும். மற்றபடி கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நாட்டின் இடத்துல உண்மையாக இருக்க வேண்டும். அல்லது கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் பாருங்கள், திருச்சபைக்கு வந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஆசீர்வாதம் இங்கே உள்ள வரும்போது, ஒவ்வொரு முறை நம்முடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி யோசித்து பார்த்தா ஒரு 7 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நான் உணர்த்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிற்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு 2 பேர் ஆலயத்துக்கு போனதை பற்றி பேசுகிறார். லூக்கா 18வது அதிகாரத்தில் 9 முதல் 14 வரைக்கும் ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன் 2 பேருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனதை பற்றி பேசுகிறார். 2 பேரும் போகிறாங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? ஜெபம் பண்ணும்படி போனார்கள் என்று 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அந்த சம்பவத்தை அதிகமாக நம்ம பார்க்கவில்லை என்றாலும் ஜெபம் முடிந்து வெளியே போகும் பொழுது 14வது வசனத்தில் அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. முதல் குறிப்பாக ஒவ்வொரு முறை சபைக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். பாவ காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விலக்கப்பட வேண்டும். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் வெளியே போகணும். ஹல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் ஆண்டுடைய வீட்டுக்குள் வருகிறவர்களுக்கு சங்கீதம் 24வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் பெற்று ஒவ்வொரு நாள்லையும் செல்லணும். இதான் 2வது குறிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுக்கு வர்றதுனால ஒரு 3வது ஆசீர்வாதம். தாவீது ராஜா அழகா ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம் 63 1, 2 வசனங்களை வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டேன். இங்கே உள்ள வருகிறவர்கள் அனைவரும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் காணும். இது மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். காட்ஸ் க்ளோரி, காட்ஸ் பவர், காட்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம். அது எவ்வளோ இவரை பாதித்திருந்தது பார்த்தீங்கன்னா, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தருடைய கிருபையை இந்த இடத்துல பார்க்கணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கத்தை பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள வருகிறோம். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாம். அதில் வெறும் சாம்பார் கறி இருந்தா ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுவோம். ஒரு மீன் குழம்புனாக்கா பசியே இல்லாமல் உட்காந்தா கூட மீன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்புனா எப்படி இருக்குல்ல. 2வது வாட்டி 3வது வாட்டி கொஞ்சம் அதிகமாக ரைஸ் வைக்கணும் அன்னைக்கு. ஹல்லேலூயா. இப்படிலாம் நமக்கு இருக்கிறது போல கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வீட்டில் பெறுகிற அடுத்த மிக முக்கியமான ஆசீர்வாதம் சங்கீதம் 84வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முதல் 7 வசனங்களை வாசிக்க முடியும். வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமா, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே தேவனை துதித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பலனை பெற்று செல்வார்கள். இந்த இடத்துக்குள்ள எதுக்குங்க வர்றோம்? சும்மா அல்லேலூயா எதையோ ஒன்று வந்தோம் கேட்டோம் போனோன்னு இல்லை. இந்த வாரத்தில் நம்ம வாழ்வதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வரோம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சோர்ந்து போகக்கூடிய நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் எப்படியா சொல்லு, வாலிபர்கள் எல்லாம் பலனற்று போய் சோர்ந்து போய் கிடப்பாங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கு. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போய் வாலிபர் என்ன செய்வாங்க? இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நியூ ஸ்ட்ரென்த் வரணும். எத்தனை பேர் விசுவாசம் இன்னைக்கு ஒரு புதிய பலன் இந்த இடத்துல பெற்று செல்லணுங்க. அது இல்லாமல் வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே போக மாட்டேன். இன்றைக்கி மாத்திரம் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வீட்டில் ஜெப நேரத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும். முக்கியமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறெல்லாம் பலனை பெற்றுக்கொள்ளணும். இப்படி பலன் பெற்றவர்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். எப்பயுமே ஒரு மலர் படுக்கைன்னு சொல்ல முடியாது. சில நேரம் அழுகையின் பள்ளத்தாக்கு வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் பலன் பெற்றவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து பள்ளத்தாக்கை மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தரிடத்தில் பலன் பெற்றவர்கள் நாளுக்கு நாள் இந்த பலனில் அதிகரித்து ஒரு நாள் சீயோனுக்கு போய் சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சப்போஸ் இங்கேருந்து நான் குதித்து காட்ட விரும்பலை. சப்போஸ் இங்கேருந்து நான் குதிக்கிறதுக்கும் ஒரு பெரிய 4 டன் 5 டன் எடை உள்ள ராக்கெட்டு விண்வெளிக்கு போகிறதுக்கும் பலன் வித்தியாசமாக தேவைப்படுது இல்லையா? புரியுதா? பவர், ஸ்ட்ரென்த்து. அதுக்கு என்ன தேவை? எனக்கு ஒன்றுமில்லை. ஏன் நான் சாப்பாடு இருக்கிற சரீர பலத்தில் ஒரு 2 அடி குடிச்சு இல்லாமல் மேலே போயிட்டு கீழே இறங்கிடுவோம். புவி ஈர்ப்பு சக்தியும் தாண்டி விண்வெளிக்கு போகணும்னா எவ்வளோ பலன் தேவை? இதே போல் தான் பரலோகம் போகிறதுக்கு ஒரு பலன் தேவை. ஆலயத்துக்கு வந்து ஒழுங்காக பலனை பெற்றுக்கொண்டா தாங்க பரலோகம் ஏற முடியும். ஹல்லேலூயா. தினந்தோறும் வசனத்தினால் வருகிற வார்த்தையாகிய வசனத்தினால் அவருடைய பிரசன்னத்தினால் வருகிற உன்னத பலனை பெற்றாதான் ஒரு நாள் இந்த உலகத்தின் புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பரலோகம் போய் சேர முடியும். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் இது ஏசாயா 41:10 இப்படியாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பலப்படுத்தி I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. இன்னைக்கு மனுஷ பலனை நம்பி இல்லைங்க, பண பலத்தை நம்பி இல்லை, அனுபவ பலத்தை நம்பி இல்லை. கர்த்தர் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். பலத்தின் மேல் பலன் அடைந்து பரலோகத்தில் போய் நிற்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். சங்கீதம் 23வது அதிகாரம் 5-6. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதை சொல்லிட்டு தான் சொல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில். ஏன்னா இது எல்லாமே இந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. சும்மா ஏனாதவனான்னு வந்துட்டு எப்படா முடிப்பார்னு பார்த்துட்டு ஓடாதீங்க. இங்கே வரும் பொழுது தலையில் எண்ணெய் அபிஷேகம் இறங்கணும். பாத்திரம் நிரம்பிடுச்சுன்னு சொன்னால் தான் வெளியே போகணும். அடுத்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா. சங்கீதம் 92வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் பாருங்க. ஹல்லேலூயா. நாட்டப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு செழிப்பான வாழ்க்கை. சர்ச்சுக்குள்ளே வர்றவங்களாம் செழிப்பாக இருக்கணும். செழிப்புனா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ஃப்ளரிஷ் என்று சொல்லும்பொழுது வளர்ச்சி, ஒரு பெருக்கம். வீட்டில் செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதோ யதார்த்தமாக நடக்கலை, இது யதார்த்தமாக நடக்கலை. கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பாக இருப்பாங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதிகளை என்று விளங்க பண்ணும்படி ஒரு முதிர் வயதிலும் கனி தந்து
புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல செழிப்பா இருக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. வயசாகிடுச்சுன்றது யாரும் ரிட்டையர் ஆகிடக்கூடாது. 120 வயசு வரை கண் பார்வை மங்கலையாம், பலன் குறையிலையாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். லாஸ்ட் டே வரைக்கும் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், செழிப்பா இருக்கணும். முதிர் வயது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. சும்மா அது பில்டிங் இல்லைங்க, இது கர்த்தருடைய சபை, இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்ட இடம், இரவும் பகலும் எஜமான் கண்காணித்து கொண்டிருக்கிற இடம், ஊட்டி வளர்க்குற இடம், சீர்படுத்துகிற இடம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த எஜமான் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம். கடைசி ஆசீர்வாதம் எபிரேயர் 12வது அதிகாரம் 22 24 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும். நீங்களோ எங்க வந்திருக்கிறீங்க? சீயோன் மலை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், 1000-10,000 தேவ தூதர்கள் இருக்கிற இடம். எனக்கு ரொம்ப பிடித்தமான 7வது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 23வது வசனம், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்தில். சர்ச்சைக்கு வர்றவங்க பேர் எல்லாமே பரலோகத்தில் எழுதப்படும். ஒருத்தர் கூட அந்த பாக்கி இல்லாமல் போயிடக்கூடாது. என்னை கேட்ட வசனங்களின்படியாக உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரங்களில் நல்ல சுகம் உண்டாகட்டும், குடும்பங்களில் நல்ல சமாதானம் உண்டாகட்டும், எதிர்பார்த்து வந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும், தடைப்பட்டு கிடக்கிற காரியங்களை ஒரு விடுதலை உண்டாக செய்யட்டும். பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற நல்ல வாழ்க்கை துணை இந்த வருஷத்தில் வீட்டில் வந்து சேரணும். அற்புதமாய் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமணமாகி கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிரசவித்து பெற்றெடுக்க இப்பொழுதே நீர் இறங்குவீராக. குடும்பங்களில் நல்ல ஒற்றுமை, ஐக்கிய, சமாதானம் உண்டாகட்டும். ஜனங்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாவற்றும் ஊழியங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். ஒரு விடுதலை உண்டாகணும், ஒரு சுகம் உண்டாகணும், ஒரு சமாதானம் உண்டாகணும். குடும்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், செழிப்பு உண்டாகணும். ஆண்டவரை விருத்தி உண்டாகணும். ஆண்டவரை நாளுக்கு நாள் ஆண்டவரை பெருக்கம் உண்டாகணும். பேலன் பெருகட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். இவங்க மூலியமா பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படணும். ஆண்டவரை எல்லா கட்டுகள் உடையட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாக செய்வீராக. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா பயங்கள் நீங்கட்டும், வாழ்க்கை மாறட்டும். இன்னைக்கு நாங்கள் பார்த்தபடியாகவே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டு வெளியே செல்லணும். எல்லா பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள், எல்லா வேசித்தன விபசார ஆவிகள், பில்லி சூனிய மாந்திரிகை கட்டுகள், எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள், விக்கிரக ஆராதனை அடிமைத்தனம் ஒழியணும் இயேசுவின் நாமத்தில். பொய்யான வழிபாட்டின் அடிமைத்தனம் ஒழியணும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அரண்கள் நிர்மூலமாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவர் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னத நாமம் என்பதை இந்த பகுதிகளை அறிந்து கொள்ளணும். அதனுடைய ஆசீர்வாதம் விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக. எங்களை சுற்றி இருக்கிற ஆயிரங்களை உம்முடைய அன்பிற்குள்ளாய் அனுப்ப கொண்டு வர உதவி செய்யும். இந்த சென்னை பட்டணங்கள் லட்சங்களை உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கு ஆண்டவரை தேவனை கொண்டு வர உதவி செய்யும். எங்க இந்தியாவின் கோடிகளை உமக்கு ஆதாயப்படுத்த பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.